இதே திமுக அரசு நாங்கள்லாம் கூட்டணியில் இருந்து மக்களை சந்திக்கின்ற போது அம்மையார் ஜெயலலிதா ஒரே நாளில் 50 சட்டம் பாஸ் பண்ணுறாங்க, 40 சட்டம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு குறை சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அதேமாதிரி சட்டமன்றம்லாம் 10 நாள் நடக்குது, 15 நாள் நடக்குது. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் சட்டமன்றத்தை நடத்தும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஆட்சிக்கு வரோம். ஆனால் அன்னைக்கு கடைசி அன்னைக்கு 20 சட்டம் பாஸ் ஆகுது. 20 சட்டத்தில் 7 சட்டத்தில் நான் மட்டும் தான் பேசுகிறேன். மீதி 10 சட்டத்தில் பல பேர் பேசவே இல்லை. அதுவும் நான் 7 செகண்ட்ஸ் தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாரு பேரவைத் தலைவர். நான் உடனே போராடுறேன். மூத்த அமைச்சர்களாம் ஏவோ பசிக்குதுப்பா உக்காரியா அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சரே ஒருமையில் சொல்கிறார் முதலமைச்சர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. அந்த நக்கல், நையாண்டி, கேலி, கிண்டல். சட்டமன்றம் என்பது 7 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சட்டமன்றம். அப்போ அங்கே இயற்றப்படுகின்ற அந்த சட்டத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? அந்த சட்டத்தை குறித்து எல்லா ஆய்ந்து அறிந்த சட்டவர்களுடைய குறிப்புகளோடு அல்லது அவர்களுடைய ஆலோசனை பெற்று நான் ஒரு பில்ஸில் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போதே 10 செகண்டில் பேசுங்க. மழை வெள்ளம் நடந்திருக்கு. இப்போ சட்டமன்றத்தை இன்னும் ஒரு 2 நாள் கூடுதலாக்கி விவாதிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கலாமே. இதை காட்டில வேற என்ன வேலை இருக்க போகுது? ஒரு சட்டமன்றம் என்றால் சட்டம் இயற்றுகிற இடம். ஒத்து வராத சட்டங்களை குறித்து ஆய்ந்து அறிந்து டிஸ்கஸ் பண்ணி அதை காலாவதி ஆகி போச்சுன்னா அதை டிஸ்மிஸ் பண்ணலாம். அதுக்கு தான் சட்டமன்றம். ஒரு புதுசா ஒரு சட்டம் இயற்றணும்னா அந்த சட்டத்தை குறித்து சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற கட்சி தலைவர்கள், உறுப்பினர்கள் மணிக்கணக்கில் விவாதிக்கணும்.